வணக்கம். கனடாவில் தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் ஒரு பகுதியாக வெளிநாட்டு மாணவர்களுக்கு வழங்கும் கல்வி அனுமதிகளின் எண்ணிக்கையை மேலும் குறைப்பதாக அரசு அறிவித்துள்ளது. குடியேற்றம் நமது பொருளாதாரத்துக்கு ஒரு நன்மை என்றாலும் அதை தவறாக பயன்படுத்திக் கொள்ளும் போது நாங்கள் ஒடுங்குகிறோம் என்று பிரதமர் ட்ரூடோ கூறியுள்ளார். கனடாவில் 2023ஆம் ஆண்டு 5.09 லட்சம் பேருக்கும் 2024ஆம் ஆண்டின் முதல் 7 மாதங்களில் 1.75 பேருக்கும் அனுமதி வழங்கப்பட்டது. தற்போதைய கட்டுப்பாட்டால் 2025ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட வெளிநாட்டினருக்கு எண்ணிக்கையை 4.37 லட்சமாக குறைக்கும் என்று அரசு தெரிவித்துள்ளது. கனேடிய கடலோர காவல்படை கப்பலின் பணியாளர் ஒருவர் காணாமல் போனது தொடர்பான தேடுதல் பணி நேற்றுடன் நிறைவடைந்துள்ளதாக கடலோர காவல் படையினர் தெரிவித்துள்ளனர். திங்கட்கிழமை காலை வின்சென்ட் மசி செயின்ட் ஜான்ஸ் என்எல்க்கு வந்தபோது அவர் காணாமல் போனதாக தெரிவிக்கப்படுகிறது. கப்பலில் இருந்த அவசர தேடுதல் பணிக்குழு தேடியதாகவும், ஆனால் அவரை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் கடல் மற்றும் வான்வழி தேடுதல் தொடங்கியதாக கடலோர காவல் படையினர் தெரிவித்தனர். காணாமல் போன பணியாளர் இறுதியாக ஞாயிற்றுக்கிழமை மாலை நியூஃபவுண்ட்லாந்தின் வடகிழக்கு கடற்கரையில் கப்பல் பயணித்த போது கப்பலில் காணப்பட்டதாக கடலோர காவல்படை கூறுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விவரங்கள் வழங்கப்படவில்லை என்றும், இந்த விவகாரத்தை காவல்துறை காணாமல் போனோர் வழக்காக விசாரிக்கும் என்று செய்தி தொடர்பாளர் கரியன் சாரோன் தெரிவித்துள்ளார். நுகர்வோர் விலை குறியீடு சிபிஐ ஆகஸ்ட் 2023 முதல் ஆகஸ்ட் 2024 வரை வெறும் 2 விழுக்காடு மட்டுமே உயர்ந்துள்ளது என்று கனேடிய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இது 3 ஆண்டுகளில் கனேடியர்கள் கண்டிராத ஒட்டுமொத்த விலைகளில் மெதுவான அதிகரிப்பு ஆகும். இதற்கு குறைந்த பெட்ரோல் விலை பணவீக்கத்தின் சரிவுக்கு ஓரளவு காரணமாகும் என்று புள்ளி விவர அறிக்கை செப்டம்பர் 17ஆம் தேதி தெரிவித்தது. கனேடியர்கள் இன்னும் அதிக அடமான வட்டி செலவுகள் மற்றும் வாடகை விலைகளை எதிர்கொள்கின்றனர். இது நுகர்வோர் விலை குறியீட்டை உயர்வாக வைத்திருப்பதாக புள்ளி விவர அறிக்கை கூறுகிறது. இது ஜூலை மாதத்தில் 0.4 விழுக்காடு அதிகரித்த பிறகு ஆகஸ்ட் மாதத்தில் நுகர்வோர் விலை குறியீடு 0.2 விழுக்காடு குறைந்துள்ளது. மேலும் விமான கட்டணம், ஆடைகள், பாதணிகள் மற்றும் சுற்றுலா பயணங்கள் போன்றவற்றுக்கான குறைந்த விலையை நுகர்வோர் கண்டனர் என்று புள்ளி விவரங்கள் தெரிவித்துள்ளது.